இந்த கொஸ்டினில் நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4x + 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 2x² - 1. இப்போ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்து எல்சிஎம் கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டியது 2 ஈக்குவேஷன்லேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இப்போ இந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது என்னால் இன்னும் விரிச்சு எழுத முடியும். ஸோ இது எப்படி விரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படியே போட்டுக்கலாம். x² - 1க்கு பதிலாக 1² போடுறேன். ஏன்னா 1² பண்ணாலும் 1 தானே வரும். இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குது? a² - b² ஃபார்முலாவில் இந்த மாதிரி இருக்கா? a² - b²க்கான ஃபார்முலா என்ன? a + b a - b தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டேர்மையும் விரிச்சு எழுதுவோம். எப்படி விரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 x - 1ன்னு எழுதிக்கலாமா? சூப்பர். இதை வந்து ஒய். இப்போ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல வெளியில் இருக்கிற நம்பர்ஸுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4க்கும் 2க்கும் எல்சிஎம் என்ன? 4 தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம வழக்கம் போல் வருவோம். நான் என்ன சொன்னேன்? பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலேயுமே x + 1 பொதுவாக இருக்குது. அதனால் ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறேன். இதை தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்குது? x - 1 ஒரு டேர்ம் இருக்கா? ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை பாருங்கள், மறுபடியும் இதை பாருங்களேன். a + b a - b ஃபார்முலாவில் இந்த மாதிரி இருக்கா? அப்போ 4x² - 1² எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் ஆன்சர்.